ஹாய் கைஸ். ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு ஃபன் பட்டர் ஜாமோட எபிசோட்ல நம்ம என்ன திரைப்படம் பார்க்க போறோம் அப்படின்னா ரெட்டத்தலை. வெட்டத்தலை. எஸ். ஸோ கிறிஸ் திருக்குமரனோட இயக்கத்துல அருண் விஜய், சித்தித் ராணி, தானியா ரவிச்சந்திரன், தன்யா ரவிச்சந்திரன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. சாம்சியர் Yes. இந்த திரைப்படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி படத்தோடைய கதை. அதை ஸோ ஸ்பாய்லர் இல்லாம கதை சுருக்கம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லைக் அருள் விஜய் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரும் அவர் கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்காங்க. அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரின் போற ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது அருள் விஜய் வந்து கேக்குறாரு, நீ என் கூட இருந்தேன் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப இருக்கும் போது இல்ல உனக்கும் எனக்கும் காதல் இருக்கு, ஆனா நம்ம ரெண்டு பேர்ட்டும் டபுள் ஏதோ அப்படின்னு சொல்றப்போ சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அருண் விஜய் மாதிரியே அவர் கார்ல இன்னொருத்தவரை பாக்குறாரு. இன்னொருத்தவரை பார்க்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீ போயிட்டு என்ன வேணுமோ செலவு பண்ணு, என்ன வேணுமோ என் கார் எடுத்துக்கோ, என்ன வேணுமோ இது பண்ணிக்கோ அப்படின்ட்டு கார் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோ மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா இவரு அந்த லைஃப் ஸ்டைலுக்கு மாறுறாரு. ஏன்னா அவர் நல்லா ரிச்சா இருக்காரு. ரிச்சா ஒரு பங்களால நல்லா ரிச்சா இருக்காரு. சோ இதை பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த திருப்பி அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் என்ட்ரி கொடுக்குறாங்க. குறுக்க வந்த கௌஷிக் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஐடியா என்ன கொடுக்குறாங்கன்னா, டெம்பரவரியாலாம் ஏன் எடுத்துக்கிறேன், மொத்தமாவே நான் போட்டுறேன், போட்டு அவன் லைஃப நீயே வாழ்ந்துக்கலாம். இவரும் என்ன பண்றாரு, உனக்காக நான் எதையும் செய்வேன் அப்படின்னு போயிட்டு இவரும் அவரை மருதியா சாலா அப்படின்னு மர்டர் பண்ணிடுறாரு. மர்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவருக்கு தெரிஞ்சிச்சு மாட்டினது அவர் இல்ல, மாட்டினது நான் தான் அப்படின்னு. ஏன்னா அடுத்த நாள் வந்து போலீஸ் வருது. சரி நம்மளும் ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஓகே இவரை அரெஸ்ட் பண்ண போதா அப்படின்ட்டு. ஏன்பா நீ வந்து 14 நாள் ரிமாண்ட்ல தானே வந்திருக்க, பரவாயில்ல அப்படின்னு. நான் ஏன் பரவாயில்ல இருக்க போறேன், நான் தான் பெரிய பணக்காரன் ஆச்சுன்னு இவர் சொல்ல. அப்படியா நீ ஒரு பெரிய கொலைகாரங்கிறத மறந்துட்டியா அப்படின்னு கேட்கும் போது ஐயோ இப்பதான் நம்ம மாட்டிருக்கோம், இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்ட்டு இவரும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. வச்சுக்கிட்டு ஒரு பிளான போடுறாங்க. கொலை வந்து முதல்ல எதுக்கு நடந்துச்சு, இவர் உண்மையிலே பண்ணாரா இல்லையா, இல்ல வந்து இப்போ இந்த பணம் எல்லாம் ஒரு வாட்டி அனுபவிக்க முடியுமா, இல்ல திருப்பி அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு டாட்டா காமிச்சிட்டு மொத்தமா அது போயிருமா அப்படிங்கறதுதான் மீதி கதையில சொல்லியிருக்காங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் என்கேஜிங்கா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ படத்துல எனக்கு ஒர்க் அவுட் ஆன விஷயங்கள் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அருண் விஜய் அண்ட் அவருடைய ஃபிட்னஸ். லைக் ஹி இஸ் தி ஒன்லி ஒன் ஹூ இஸ் கேரிங் தி ஃபில்ம். லைக் சிங்கிள் ஹேண்டடா அந்த படத்தை பயங்கரமா ஷோல்டர் பண்ணிருக்காரு. ஃபுல் ஆஃப் பண்ணிருக்காரு மார்ஷல் ஆர்ட்ஸ் அண்ட் மத்த திங்ஸ். அதாவது இந்த படத்தோட மெயினா சொல்ல போனோம்னா இதோட ஸ்டண்ட் கொரியோகிராஃபி, அவரோட ஆக்டிங் அண்ட் இதோட ஸ்டண்ட் கொரியோகிராஃபி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு ஹாலிவுட் ஸ்டைல்ல வந்து இப்ப எப்படி ஒரு ஆக்ஷன் திரைப்படங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது நிறைய ஆக்ஷன் பிளாக்ஸ் இருக்கும், அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி செகண்ட் ஹாஃப்லயும் சரி பயங்கரமான ஆக்ஷன் பிளாக்ஸ் இருக்கு. அது எல்லாமே லைக் படத்தோட டீம் வந்து ரொம்ப டீசென்டாவே ஃபுல் ஆஃப் பண்ணிருந்தாங்க. பாக்குறதுக்கும் ரொம்ப என்கேஜிங்கா இருந்துச்சு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாம்சியஸோட மியூசிக், அதுலயும் குறிப்பா தனுஷ் பாடி இருக்கு அந்த முதல் பாடல் வந்து முணுமுணுக்கும் வகையில இருந்துச்சு. நல்லா டீசென்டாவே ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நல்லாவே பயங்கரமா இருந்துச்சு. சோ இதெல்லாம் தான் இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆன விஷயங்கள். ஓகேவா? ஸோ ஒர்க் அவுட் ஆகாத விஷயங்கள் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த ஹீரோயினோட ஒரு கேரக்டர். அது ரோல், அந்த கேரக்டர் அவங்க ரோலும் நல்லா அவ்வளோ கன்வின்சிங்கா அவங்க கேரக்டர். இப்ப என்னன்னா அருண் விஜய் வந்து இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹீரோயினுக்காக நிறைய கொலைகளை பண்ணுவாரு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த ஹீரோயினே முதல்ல கொண்டு இருக்கலாமே, இந்த படமே தேவையில்லாம இருக்குமே அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. இது ஹானஸ்டா சிரிக்காம சொல்லணும்னாலும் அதான் என்னுடைய ஹானஸ்டான கருத்து. ஏப்பா நீ அவளே போட்டு தள்ளி இருந்தனாலே இந்த படமே தேவை இருந்திருக்காதே இவ்வளோ. ஆனா அதுதான் பாத்தீங்கன்னா அத பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து அடி வாங்கவே மாட்டாங்க. எத்தனை வில்லன்ஸ் இருந்தாலும் அவங்க பாட்டுக்கு அப்படியே இருப்பாங்க. அது நம்ம ஸ்பாயிலர் ஆயிரும். பட் அவங்க நல்ல ராயலா கார்ல இதுல இருப்பாங்க. ஹீரோ வந்து அடி பஞ்சர் ஆயிட்டு வருவாரு. கூட அவருக்கு வந்து முக்கியமா நான் முக்கியம், எனக்கு ரெண்டு தான் முக்கியம். அப்படியா அப்ப நானும் அதான் சொல்லு. ஸோ இந்த படம் வந்து சுருக்கமா சொல்லணும்னா ஒரு சோசியல் மீடியா டேர்ம்ல சொல்லணும்னா ஒரு கோல்ட் டிகரா இருக்கிற ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், ஒரு கோல்ட் டிகரை பயங்கரமா ஒன் சைடா லவ் பண்ணி அது கிட்ட ஒண்ணு சேர்றதா இவரோட. என்ன பிரச்சனை, கோல்ட் டிகர்னு அவருக்கு தெரியும், தெரிஞ்ச போயிட்டு திருப்பி இன்னொரு 10 குத்து மூஞ்சி
எனக்கு அப்படியே எனக்கு tension ஆச்சு, அப்படியே இது வெளியே எடுத்துக்கோப்பா. எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஒரு டபுள் ஆக்ஷன் விஷயமே இதெல்லாம் எத்தனை வருஷமாடா பண்ணீங்கங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி அதுவும் ஓகே, ஒரு 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 ஹார்ட் பில் டு ஸ்வாலுங்கிற மாதிரி ஒரு பெரிய மாத்திரையா முழுங்கிட்டேன். ரொம்ப அதுக்கப்புறம் பெரிய மாத்திரை. அது ரொம்ப பெரிய இன்னைக்குதான் பாப்போம். அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ம். பிளஸ் ஓகே, கொஞ்சம் சாங்ஸ், கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்டண்ட், அந்த ஒரு சாங்ஸ், பிஜிஎம் இதெல்லாம் கொஞ்சம் விஜய்காண்டி பார்க்க முடிஞ்சிச்சு. இதே வேற யாராச்சும் நடிச்சிருந்தாங்க அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் தெரியாத ஒரு இந்த கொஞ்சம் இந்த பாடி எல்லாம் இல்லாம ஒரு நார்மலா ஒரு வாய்ப்பே இல்ல. அதனால சான்ஸே கிடையாது. அருண் விஜய் இல்லாம ஏன்னா இந்த அவரோட படம் six pack, பார்க்கறது அவருடைய பிசிக், ஆமா அதுக்கு வந்து இது பாக்குறதுக்கு ஏன்னா ஒரு நார்மலாவே நல்ல சண்டை போடுவார். ஆமா. தடமா இருக்கட்டும், ம். தடையிற ஆமா. சம்பவம் இருக்கட்டும், லைக் என்ன படம் என்ன இருந்தாலும் இருக்கட்டும், ஆமா. எல்லாமே பயங்கரமான ம். ஸ்டண்ட். சோ யா லைக் ஸ்டண்ட்காக இது நீங்க சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா சூப்பர். லைக் Yeah. இங்கிலீஷ்ல லைக் ரொம்ப எல்லாம் கதை எதிர்பார்க்க மாட்டாங்க. அது ஒரு இங்கிலீஷ் படம் ரேஞ்சுக்கு இது பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல படம் தான். ஓகே. ஏன்னா ரொம்ப நிறைய இங்கிலீஷ்ல பெரிய ஃபைட் ஸ்டோரி அப்படிலாம் இருக்கும். ஒரு ஆக்ஷன் இந்த மாதிரி அவ்வளவுதான் ஹோப் வச்சுட்டு வருவாங்க. ஆனா இப்ப தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கதை எதிர்பார்ப்பாங்க, ஒரு இமோஷன் எதிர்பார்ப்பாங்க. அந்த ஹீரோயின் மேல சுட்டு போட்டாலும் ஒரு இமோஷன் கூட வர மாட்டேது. அவளை முதல்ல சாவடிங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு சத்தியமா இருந்துச்சு. அது கோல்ட் டிகர் கேரக்டர்ங்கிறதுனால நான் சொல்லல கைஸ். அது நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ், ஆக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஏன்னா நமக்கு தெரியுது அது ஹீரோ வந்து அது தெரியுது அப்படின்ட்டு அவருக்கு. ஆமா. ஆனாலுமே அவர் வந்து ஒரு ஆக்ஷன் கூட எடுக்க மாட்டார். லாஸ்டோட அது ஸ்பாயிலர் ஆயிரும். இல்ல இது எப்படின்னா, அந்த சில பேர் வந்து தெரிஞ்சே ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சொல்ல முடியாது. இதெல்லாம் எப்படி தெரியுமா, அந்த வடிவேல் காமெடியில ஒண்ணு இருக்கும்ல, மூக்கு படப்பா இருந்தா இப்படிலாம் தோணும் அப்படின்ட்டு மூக்கு பிடிச்சிருவாரு. ஆமா, அந்த ஹீரோயின் அப்படிதான் இருந்துச்சு. சத்தியமா அந்த ஜோன்ல தான் இருந்துச்சு. ஆமா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா எதுக்கு இப்போ இன்னொன்னு எனக்கு ஒண்ணு புரியவே இல்ல. இப்போ அந்த ஹீரோயின் வந்து பிரெஞ்சு உமனை காமிக்கிறாங்க. ஓகேவா, அது தமிழ் உமனா மட்டும் இருந்தாதான் இப்ப என்னதான் பிரச்சனை. இல்ல ஆந்திரே தான். ஆனா அப்புறம் அந்த பிரெஞ்சு கனெக்ட் அது ஒண்ணு காமிக்கிறாங்கல்ல. இல்ல அது வந்து பாண்டிச்சேரியில பிறந்து வளர்ந்ததுனால அந்த ஒரு பிரெஞ்சு கனெக்ஷன். தமிழ்நாட்டிலே தான் பிறந்து வளர்ந்ததுன்னா என்ன, எதுக்கு அந்த ஒரு பாண்டிச்சேரி கனெக்ட், எதுக்கு அந்த ஆந்திரேன்னு ஒரு பேரு, எதுக்கு அந்த ஒரு ஒரு எக்ஸாட்டிக் ஃப்ளேவர். படத்துல டிஃபரன்ஸ் வந்து உங்க கதையில காமிங்க, சரியா? உங்களோட ஜியோகிராஃபிலயும் உங்களுக்கு வாயில நுழையாத ஒரு பேர்லயும் காமிக்காதீங்க. அதுதான் என்னுடைய கைண்டான ஒரு ரிக்வெஸ்ட். ஆந்திரே அப்படின்னு சொல்றாங்க. ஆந்திரே வந்து பஞ்சராக்கலாம் போலதான் இருந்துச்சு எனக்கு படம் ஃபுல்லாவே. பேரு தான் டிஃபரெண்டா, பேரு கேரக்டர் எல்லாம் டிஃபரெண்டா தான் இருந்துச்சு. ஆனா கதையில தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு ரைட்டிங்ல கொஞ்சம் என்ன சொல்றது, எதுக்குன்னே தெரியல. இல்ல லைக் டூ வேஸ்டட். ரவிச்சந்திரன் ஷீ இஸ் a very good performer. வெரி குட் பெர்ஃபார்மர். ஆக்சுவலி தனியா ரவிச்சந்திரனே இது போட்டுருக்கோம். கரெக்ட் கரெக்ட். ஆமா, எனக்கு தோணுச்சு ஆக்சுவலி. எக்ஸாக்ட்லி. சித்தித் ராணி வந்து லைக் see there is nothing against சித்தித் ராணி. This is totally வந்து அவங்க இந்த படத்தோட ரைட்டிங்க்கு தான் நம்ம சொல்றோம். ஆமா. சோ ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட். தானியா ரவிச்சந்திரன் should have made that சிட்னி அந்த ஆந்திரேங்கிற அந்த கேரக்டர் ப்ளே பண்ணி இருந்திருக்கணும், நல்லா இருந்திருக்கும் அது. அவன் ஏன்னா அவங்க பாக்குறாங்க பெர்ஃபார்மர். ஏன்னா தானியா ரவிச்சந்திரன் நேச்சுரலி ஹேஸ் அ வெரி என்ன சொல்றது, ஒரு காம், நல்ல ஒரு ஒரு கியூட்டான ஒரு நல்ல பொண்ணுக்கு இருக்குது. பட் திஸ் ஆந்திரே கேரக்டர் வந்து கொஞ்சம் ஒரு நெகட்டிவான, ஸோ அது ஷீ பிளேயிங் தட் கேரக்டர் would have been much more interesting. அது ஸோ அது வந்து அது அந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் அது நம்ம என்ன பண்றது. ஒரு நல்ல ஸ்டோரி, ஒரு நல்ல ஆக்ஷன் படம் உங்களுக்கு பிடிக்கும். லைக் இங்கிலீஷ் படங்கள்லாம் நீங்க நிறைய பாப்பீங்க. உங்களுக்கு பெருசா ஸ்டோரி தேவையில்ல. லைக் அந்த ஆக்ஷன் செட் பீசஸ் அந்த இதை வந்து என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க அதை போய் கண்டிப்பா தாராளமா தியேட்டர்ல பார்க்கலாம். இல்லைன்னா நீங்க ஓடிடில அது வந்ததுக்கு அப்புறம் லைக் நார்மல் ஜென்ரலா நீங்க பாக்கணும்னா அதை நீங்க பார்க்கலாம். சோ அதுதான். சோ உன்னோட ஸ்கோர் நான் வந்து இதுக்கு வந்து 2. ஓகே. சோ தெரியல, ரெண்டு வீடியோஸா என் ஸ்கோரும் சித்தார்த்தோட ஸ்கோரும் சேமா இருக்காது. அப்படியா? சோ லைக் ஐ வில் கிவ் இட் 2 out of 5. நிறைய பேர் இது நல்லாவும் சொல்றாங்க, நிறைய பேர் அப்படியே ஆப்போசிட்டா நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. சோ லைக் we are being honest with what we felt. Yeah, படத்தோட லென்த் கரெக்டா இருந்துச்சு. 1 hour 47 minutes இருந்துச்சு. லைக் as I am always saying in this video, லைக் ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா படத்தை ஒரு 3 நிமிஷத்துலயே முடிச்சிருக்கலாம். அது ஆந்திரேவை கொண்டு வந்தீங்க அப்படின்னா 3 நிமிஷத்துல படம் முடிஞ்சிருக்கும். நிறைய பேரோட காசும் வந்து மிச்சப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தான் ஆமா ஆமா என்னுடைய ஹானஸ்டான கருத்து. உன்னை சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கிறேன், உனக்கு பணம் தான், பணமா தான் அடி முக்கியம்னு சொல்லிட்டு அப்பவே விட்டுட்டு போயிருந்தாச்சுன்னா படம் அங்கேயே முடிஞ்சிருக்கும். நம்மளும் ஜாலியா போயிருக்கலாம். நம்ம வேற ஏதாவது படத்தை பார்த்து இருந்திருக்கேன் நிம்மதியா. ஆனா இட் வாஸ் a difficult watch honestly. கண்டிப்பா. ஆனா டிசாஸ்டர்னு சொல்ல மாட்டேன். டீசென்ட்டான ட்விஸ்ட், டீசென்ட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே, டீசென்ட்டான எல்லாமே இருக்கு. பட் ஆனா அந்த ஸ்ட்ராங்கான அந்த கேரக்டர் மேல உள்ள ஒரு இமோஷன்ஸோ, இப்ப ஆந்திரே தான் செத்தாதான் என்ன, இல்ல ஆந்திரேக்காக அருண் விஜய் செத்தாதான் என்ன, ஆந்திரே வந்து எப்படி என்ன பண்றாங்க, அவர் எப்படி யூஸ் பண்றாங்கன்னு நமக்கு அது ஆடியன்ஸா தெரியுது. இப்ப அருண் விஜய் செத்தாதான் என்ன அப்படிங்கறது ஒரு பக்கம் நெகட்டிவா இருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மூவி
ஓகேவா? தமிழ் சினிமால ம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஒரு 1000 படம் பார்த்திருப்பேன். ஓகேவா? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மூவி வேர் படத்துல இருக்க எல்லா கேரக்டர்ஸும் கெட்டவனா தான் இருக்கான். ஒருத்தன் கூட நல்லவன் இல்ல இந்த படத்துல. சோ அதுவே என்னால முதல்ல ஜீரணிச்சுக்க முடியல. ஆமா. கொஞ்சம் சுடு தண்ணி சொல்லு. சோ ஜெலோசிலே வாங்கி தரேன் உங்களுக்கு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா. ஒரு பையன் நல்லவ கிடையாது guys இதுல. ஆமா. ரெட்டத்தலன்னு சொல்றாங்க. நீங்க என்ன யோசிப்பீங்க? பழைய எம்ஜிஆர் படம், விஜய் படம், ரஜினி படம் அது மாதிரிலாம். ஒருத்தவர் வந்து நல்லவரா இருப்பாரு, ஒருத்தவர் வந்து கெட்டவரா இருப்பாரு. இங்க 2 பேருமே கெட்டவரா தான் இருக்காங்க. 2 பேர்ல எவன் செத்தாலும் இவனுக்கு பதில் அவனா. அதுல இவன் வந்து அப்படின்னு இன்னொரு விஷயம் எனக்கு ஆக்சுவலி அவங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைச்சு பண்ண விஷயம்லாம் எனக்கு காமெடியா இருந்துச்சு. அன்இன்டென்ஷனலி ஃபன்னியா இருந்துச்சு. அவங்க வந்து ஒரு ட்விஸ்ட்னு சொல்லிட்டு பண்றது இதெல்லாம் ஒரு ட்விஸ்டா. இதுக்கு நீங்க ஸ்டார்டிங்ல நீங்க சொன்ன மாதிரி அவளை கொண்ட அந்த ட்விஸ்ட்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல ஒன்னு வச்சு எனக்கு அது பெரிய ட்விஸ்டா கூட ட்விஸ்டா இருக்கா இல்லையாங்கிறத விட அது பிலீவபிளாவே இல்லை. ஏன் அப்படின்னா அத நீ எங்கேயாச்சும் படத்துல ஜஸ்டிஃபை பண்ணிருக்கணும்ல. ஏதோ ஒரு சீனாச்சும் மறைமுகமாவோ இல்ல ஏதாச்சும் ஒரு சீன் வச்சிருக்கணும்ல. ஆமா. அது பண்ணாம சார் வந்து துபாய்ல டானா இருந்தாரு, சார் வந்து அமெரிக்கால புலியா இருந்தாரு அப்படின்னா அத நீ கதையில காமிச்சாதானே எங்களுக்கு தெரியும். ஏன்னா பெருசா செகண்ட் பார்ட்டி லீட் வச்சிருக்கேன் நீ. இதுக்கு மேல பாக்குறதும் பாக்காததும் உங்க இஷ்டம். ஆமா. சோ யா ஸ்கோர் வந்து நம்ம 2 பேருமே 2/5 கொடுத்திருக்கோம். சோ டிசம்பர்ல லைக் 2 படங்கள் வந்திருக்கு. சிறை. சோ சிறையோட விமர்சனம் பாக்குறதுன்னா கண்டிப்பா நம்ம அதே விமர்சனம் பண்ணிருக்கோம். சோ கண்டிப்பா பாருங்க. சோ உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பா மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. நீங்க ரெட்டத்துல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதையும் கீழே சொல்ல மறக்காதீங்க. சோ அடுத்தது ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கும் வரை இட் இஸ் நௌஃபல், சித்தார்த் அண்ட் ஹன்வர்ஜன்.